அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், திருப்பலியிலே ரூசோ ஜோஸ்வின் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் உற்சவம் கிடைக்கவும், இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் ரூசோவுக்கு நல்ல உடல் உற்சவம் கிடைக்கவும், குடும்பத்தில் அனைவருக்கும் அன்பும் அமைதி நிலைத்திருக்கவும், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், அனைவருக்கும் ஆரோக்கிய வாழ்த்தொடர்ந்தும் திருப்பலியை கொண்டாடவும். மேலும் மறைத்த ஜோசப் இவரின் 26ஆம் ஆண்டு நினைவாக இவரது ஆண்மலை பாற்றுக்காக மன்றாடுவோம். தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவுள்ள வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, சொல்ல கரிய முதலாலும் எல்லா ஆசைகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களை தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 41 62 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிடப்பட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலைக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட போது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள்.
மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீ வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லி இருந்ததும், நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விட்டு வித்துள்ளாய். இதோ, நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய்? சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விழா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணிந்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன், அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களுள் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கியிருந்தவர்கள், ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ, எந்த மரத்தடியில் சோர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய்? சொல் என்றார். அவரோ, கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும், ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இவர்களுக்கும் எதிராக எழுந்தார்கள், ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பிடித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்த இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 23 1 3 3 4 5 6. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கு அஞ்சிடேன்? இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார்
ஆண்டவர் ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்திலுள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவர் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மேல் அன்பு கொள்ளும் எவரையும் அவர் நிச்சயமாக விடுவிப்பார். முதல் வாசகத்தில் கேட்ட இந்த அற்புதமான வரிகள் நம் அனைவருக்கும் ஒரு உந்துதல் சக்தியை கொடுப்பதாக இருக்கிறது. யாரெல்லாம் கடவுள்பால் நம்பிக்கை கொள்ளுகிறீர்களோ, அன்பு கொள்ளுகிறீர்களோ, அந்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் ஏற்றாற் போல யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ அவர்கள் அனைவரையுமே ஆண்டவர் நிச்சயமாக விடுவிப்பார். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் நாம் பாவிகளாகவே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக விடுவிப்பார். அதற்காகத்தான் இறைவன் இயேசுவின் மனு உரு பயணம். ஆண்டவர் மனித உடல் எடுத்தார், கடவுள் மனித உருவம் எடுத்தார் என்றால் மனிதர்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான், தண்டிப்பதற்காக அல்ல. தன் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதனை பாவத்திலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் விடுவிப்பதற்காக மட்டுமே ஆண்டவர் வந்தார், தவிர அவர்களை ஒழிப்பதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் வரவில்லை. இதை ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். சாவின் தருவாயிலும் சிலுவையிலும் ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்தார், பாவத்திலிருந்து விடுவித்தார். இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே அந்த தந்தையே அப்படின்று தன் தந்தையிடம் சாவும் தருவாயிலும் கூட பரிந்து பேசுகிறார், இறைவன்றல் செய்கிறார் என்று காண்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் யாரையும் எதற்காகவும் குறை கூறாமல், புறம் பேசாமல், கேலி பேசாமல், தரக்குறைவாக பேசாமல், இழிவாக பேசாமல், எதற்காகவுமே யாரையும் பார்த்து நமது வாய்ச்சொல் போகக்கூடாது. அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான் அப்படிங்கிற வார்த்தையை நம்மால் நமது வாயிலிருந்து வரக்கூடாது என்று ஆண்டு விரும்புகிறார். அப்படியாக வரும் பட்சத்திலே நான் என்ன செய்தேன் என்று நாம் முதலில் சோதிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் ஒரு கூட்டமாக வருகிறது. ஒரு பெண்ணிற்காக, பெண்ணின் மேல் கல் எறிவதற்காக, பெண்ணின் குற்றத்தை நியாயப்படுத்துவதற்காக, அவள் தப்பு பண்ணால் அவள் சாக வேண்டும், அதை நாங்கள் தான் அடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சின்ன எண்ணத்திற்காக, ஒரு ஆசைக்காக கூட வந்திருக்கலாம். அந்த கூட்டம் இந்த மறைநூல் அறிஞர்களின் கட்டாயத்தாலோ தூண்டுதலாலோ கூட வந்திருக்கலாம். மறைநூல் அறிஞர் பரிசேயர்களின் தூண்டுதலாலோ கூட வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் ஒரு வார்த்தைக்காக, இயேசுவின் ஒரு வசனத்திற்காக, உங்களில் யாரெல்லாம் பாவம் இல்லையோ அவங்க ஃபஸ்ட்டு கல்லெறியட்டும் அப்படி சொன்ன உடனே இந்த மக்கள் கூட்டம் தன் நிலையை உணர்ந்து கொண்டது. நானும் பாவி தானே, நானும் பாவத்தில் தான் வாழ்கிறேனே, எனக்குள்ளேயும் பாவம் இருக்குது. பாவத்தில்னா சின்ன பாவம் பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாமே பாவம்தான். சின்ன பாவம் சரி, பெரிய பாவம் சரி,
பொய் சொன்னாலும் பாவம், திட்டினாலும் பாவம், சண்டை போட்டாலும் பாவம், கெட்ட எல்லாமே பெரிய பாவம் தான். எதுவும் சின்ன பாவம்லாம் கிடையாது, எல்லாமே பாவம்தான். அந்த பாவத்துடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். எல்லாமே பாவம்தான், ஆனால் பாவம் அது என்ன பெரிய பாவம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோம். சின்ன பாவம் பாவம் தானே, அது நமக்கு பெருசாக தெரிய வேண்டும். என்னைக்கு ஒரு சின்ன பாவம் நமக்கு பெருசாக தெரியலையோ, பெரிய பாவம் நமக்கு பெருசாக தெரியாது. அதையும் நம்ம தியானிக்க வேண்டும் நண்பார்ந்தவர்கள். இன்றைக்கெல்லாம் பாவசனை போகும்போது தொடர்ந்து செஞ்ச பாவத்தையே சொல்கிறோம். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல், பாவத்திற்கான குற்ற உணர்ச்சி இல்லாமல் சொன்னதே திருப்பி சொல்லிக்கிறோம். அலட்சியம். இந்த பாவம் என்னை என்ன செஞ்சிட போகுது, இந்த ஒரு சின்ன பாவம் என்னை என்ன செஞ்சிட போகுது, திருப்பி அதான் செய்கிறேனே. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத போது தான் திருப்பி அதே பாவம் அதே பாவ சங்கத்தில் போயிட்டே இருக்கிறோம். பார்ந்தவர்களே, குற்ற உணர்ச்சி இருந்தாலே அதிலிருந்து முழுசாக விடுதலை பெற்று விடலாம். அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்போது நாம் அடுத்தவர்களை குற்றம் சுமத்த மாட்டோம். எனக்குள்ள பாவம் இருக்குது, நானே தப்பாக இருக்கிறேன், நான் எப்படி இன்னொருத்தனை சுட்டி காட்டுவது, நான் எப்படி இன்னொருத்தனை பேசுவது, அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ளே வந்தாலே ஆண்டவர் நம்மோடு பயணிப்பார், நம்ம நிச்சயமாக விடுவிப்பார். நம்மோடு பயணித்து நிச்சயமாக விடுவிப்பார். சூசனா விடுவித்தார். மக்கள் என்னை குற்றம் சுமத்தினாலும் மக்களை தவறாக பேசவில்லை. சூசனா மக்கள் கூட்டம் இந்த 2 முதியோர்களோடு சேர்ந்து என்னை குற்றம் சுமத்துகிறது என்று மக்களை குறை சொல்லவில்லை. ஆண்டவரிடம் முறையிடுகிறார். நீர் கொடுத்த வாழ்வு நீர் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரிடம் முறையிடுகிறார். இந்த மக்கள் தப்பான மக்கள், கேவலமான மக்கள், இவங்க என்னை தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவில்லை. நான் என்னுடைய வாழ்க்கை உனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் தீர்ப்பிட்டும். இதுதான் ஆண்டவர் சிலுவையில் வெளிப்படுத்துகிறார். கேவலமான ஒரு கூட்டத்துக்காக நான் இறங்கி வந்த மேலேருந்து இந்த கூட்டத்துக்காக தந்தை என்ன அனுப்புனீங்க அப்படிலாம் கேட்கல. இந்த கூட்டத்தில் நான் இவ்வளோ தூரம் நல்லது செஞ்சேன், இவ்வளோ அற்புதங்கள் செஞ்சேன், இவ்வளோ அதிசயங்கள் செஞ்சேன், காசு வாங்காமல் எதையும் எதிர்பார்க்காம இந்த கூட்டத்துக்காக செஞ்சேன். ஆனால் கடைசியில் இந்த கூட்டம் என்னையே தள்ளிவிட்டுட்டு போயிடுச்சு, சாவுக்குள்ள அப்படி சொல்லலை. மக்கள் கூட்டம் இந்த மக்களை மன்னியும் ஆண்டவரே, செய்வது தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க தந்தை அப்படிங்கிறார். அந்த ஒரு மனநிலை தான் கிறிஸ்தவர்களாக நம் அனைவருக்கும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவின் மனநிலையே உங்கள் அனைவரிலும் குடிகொண்டிருக்கும் என்ற பவுலுடைய வார்த்தைகளை நினைவு கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா சின்ன பாவத்துக்கு கூட நாம் துணை போகாமல், பாவம் செய்பவர்களுக்கும் கூட நாம் துணை போகாமல் பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். பாவத்திற்கு காரணமான சாத்தான் எதிர்த்து நிற்க வேண்டும். நமது தலை சிறந்த முன்மாதிரியான புனிதமான கிறிஸ்தவ வாழ்க்கை முறையால் அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் நாம் வாழ்வோம், யாரையும் குறை சொல்லாமல், எந்த காரணத்திற்காகவும் யார் மேலும் தவறுதலாகவோ பழி போடாமல், தவறுதலாகவும் சரி சரியாகவும் சரி யாரையும் மேலும் பழி போடாமல் நாம் உண்மை உள்ளவர்களாக கிறிஸ்துவின் மக்களாக அனைவரையும் அன்பு செய்து வாழ வர வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கனிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கும் திருப்பலி எல்லாம் இறைவனை கற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் உறுத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமலை இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனை மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, முது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தையும் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். நீர் உலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட ஜோசப் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தரலும். மேலும் உயிர் தெழுமிதனோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநிலை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆமென்
மேற்பெரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மேமன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவர், நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி திருப்பக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்தில் மறுமருந்தாக அலுபுரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில் அளிப்பதாக. ஆமென். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை ஆளும் நினைவெல்லாம் நீ அல்லவா,
உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளையாளங்களின் ஆசையால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவு பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுற்று. இறைவனுக்கு நன்றி.